வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆனந்த் சுப்பையன், ஜோதிடர். எல்லாம் நன்மைக்கு யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதத்திற்கான 2020 மாத ராசி பலன் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதம் எப்படி இருக்க போகுது மிதுன ராசி அன்பர்களுக்குன்றதான் பார்க்க போகிறோம். மிதுன ராசின்ற சொல்லும்போது கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், புதன் பகவான் ஆதிக்கம் பெற்ற ஒரு ஜாதகம். அப்போ புத்தி காரகர்னு சொல்லலாம். எல்லா விஷயத்தையும் கரெக்டாக யோசித்து செஞ்சு கொண்டு போகிறவங்க. அப்போ இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு எந்தெந்த பலன்கள் 9 கிரகங்களை வைத்து என்னென்ன பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். முதல்ல இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பயனுள்ள தகவல் இருக்கும். இந்த முடியும் போது கண்டிப்பாக இதுக்குள்ளே பரிகாரமும் சொல்லிவிடுப்போம். இந்த மாதம் நல்லா போகுதுக்கு. அப்போ அதை நீங்களாம் செய்யும்போது உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தா வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசி என்பவர்களுக்கு வந்து இந்த ஆகஸ்ட் மாதம் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயத்தில் சில ஏற்றத்தாழ்வுகள் இருந்துகிட்ருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, உங்களுக்கு நீங்களே பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல கடகத்தில் சூரியன் உட்கார்ந்துருப்பார், சூரிய பகவான். அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, 2ஆம் இடம்ன்றது வந்து நம்ம எப்படி எடுத்துருப்போம்னா வாக்குஸ்தானம்னு எடுப்போம். அப்போது உங்களுடைய பேச்சுன்ற விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கடினமாக பேசக்கூடிய காலமாக இருக்கலாம். அப்படின்ட்டு இருக்கும்போது அதை கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இது மூலமாக உங்களுடைய உறவுகள் இருப்பாங்க பார்த்தீங்களா, உறவுகள்கிட்ட ஒரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தி உங்கள்கிட்ட அவங்க கொஞ்சம் விலகி நிற்கிற மாதிரி காட்டுது. இது இந்த ஒரு மாதத்துக்கு தான். ஏன்னா அதுக்கப்புறம் மாறுவாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த சூரிய பயிற்சி நடக்குது. அந்த சூரிய பயிற்சின்றது மேக்ஸிமம் ஆகஸ்ட் 16க்கு அப்புறம் மாறும். அப்படின்ட்டு இருக்கும்போது 3ஆம் இடம் வரும்போது இது மாறும். ஆனால் முதல் பாதியில் வந்து நீங்கள் உங்களுடைய குடும்பத்துக்காரங்க கிட்ட வந்து கொஞ்சம் வார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது. அது கரெக்டானதான பேசலாம். வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஏதாவது போட்டு பேசுனீங்கன்னா அது உங்களுக்கு மிதுனராசி என்பவர்களுக்கு வந்து சில பாதிப்பை கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, குடும்ப வருமானம் உயர்வதற்கு அதிகமான வாய்ப்பு. ஏன்னா 2ஆம் ஸ்தானம்ன்றது வந்து நம்மளுடைய நிதியையும் குறிக்கும். உங்களுடைய நிதிநிலைகளும் முன்னேறும். புரியுதுங்களா? நிதிநிலைகளும் முன்னேறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் கிடையாது, உங்களுடைய அதிபதி புதன் பகவான் அவர் சுக்கிரனோட ஒரு சேர்க்கை பெறும்போது என்னாகுன்னா, இந்த 3ஆம் வீட்டில் வருவாங்க. அப்படின்ட்டு இருக்கும்போது இது என்னாகுதுன்னா, சில வித மாற்றங்கள் ஏற்படுகிறது. எப்படி மாற்றங்கள்? உங்களுடைய சகோதர சகோதரிகள் மூலமாக ஆதரவுகளும் மகிழ்ச்சியான விஷயங்களும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய பணி செய்யும் இடங்கள்லையும் ஒரு நல்ல ஒரு மாற்றம் உண்டு. சரிங்களா? ஏன்னா இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் நீங்கள் வந்து உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் மூலமாக ஒரு காரியம் முடியும்னு நினச்சிங்கன்னா, இந்த காலகட்டங்களில் நீங்கள் முயற்சி செய்தால் கண்டிப்பாக முடியறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது மட்டும் கிடையாது, உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல வந்து கேது இருப்பார். 4ல் கேது, 10ஆம் இடத்துல ராகு இருப்பார். அப்போ உங்களுக்கு இந்த டைமில் வந்து உங்களுடைய பெற்றோர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, பெற்றோர்களுக்கு வந்து உடல் நல கோளாறுகள் ஏற்பட்டாலும் வாய்ப்புகள் இருக்குது. அதை நீங்கள் மருத்துவமோ இல்லை அதை கவனித்து சரி செய்தால் அது சரியாகும். ஆகஸ்ட் 22 அந்த டைமில் பார்த்தீங்கன்னா, புதன் உங்களுடைய 2ஆம் வீட்டிலேருந்து 3ஆம் வீட்டுக்கு இதாகிறாரு. அப்போது இதில் என்னென்னா, உங்களுடைய அதிபதி அவர் தானே, மிதுன ராசிக்காரங்களே புதன் தான். அப்படின்னு இருக்கும்போது என்ன ஒரு விஷயம்னா, எதுனாலுமே 1க்கு 2 தடவை திங்க் பண்ணிவிட்டு ஓகே இது நம்மளுக்கு கரெக்டாக வரும். ஏன்னா சூரியன் கூட சேரும்போது புதனுக்கு வந்து மறைகிற இது உண்டு, சக்தி உண்டு. அப்படின்ட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்பட்டால் நன்றாக இருக்கும். இந்த மாத கடைசியிலங்க, ஆகஸ்ட் மாத கடைசியில் சுக்கிரன் வந்து கேதுவோட 4ஆம் வீட்டுக்கு போயிடுவார், நுழைஞ்சிருவார். அப்போது இது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் பார்த்தீங்களா, குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட அந்த சில விஷயத்தில் வந்து ஏதாவது ஒரு சொத்து சம்பந்தமான விஷயம், ஏதாவது ஒரு பொருளாதாரம் சம்பந்தமான விஷயத்தில் ஒரு விதமான பேச்சுகள் வரும்போது உங்களை அறியாமலே உங்களுக்கு வந்து சில கோபங்கள் வரக்கூடும். இதான். ஏன்னா அவங்க என்ன வார்த்தைகளை விட்டுறாங்க, உங்களை சொல்லலை, உங்களுடைய சொந்தங்களாக இருக்கட்டும், உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க இருக்கட்டும், சில வார்த்தைகளை விடுறாங்க. அந்த வார்த்தைகள் உங்களுக்கு சில சலிப்புத்தன்மையும் சில எரிச்சலையும் கொண்டு வரும். அப்போ அதை நீங்கள் அந்த மாதிரி இடங்களில் விட்டு நீங்கள் வெளியே இருக்கிறது நல்லது. மொத்தத்தில் மிதுனராசிக்காரங்களுக்கு வந்து இந்த குடும்பம்ன்ற விஷயத்தை பார்க்கும்போது இந்த ஆகஸ்ட் மாதம்ன்றது வந்து கொஞ்சம் ஒரு சாதகமான நிலை இல்லை. அப்படின்ட்டு இருக்கும்போது கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்தால் இந்த நிலை அப்படி மாறும். மிதுனராசி அன்பர்களுக்கு வந்து இந்த ஆகஸ்ட் மாதத்துள்ள நிதி எப்படி இருக்கும், பொருளாதாரம் சம்பந்தமாக, பண வசதி, இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி இருக்குன்றதை இப்போ நம்ம பார்த்துடலாம். உங்களுக்கு ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நிதி நிலைன்றது வந்து எப்படி இருக்கும்னா, முதல்ல ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேங்க. மாத தொடக்கத்தில் உங்களோட 9ஆம் சனி பகவான் வந்து 9ஆம் இடத்துல உட்காந்துருப்பார்.
சரி, அப்போ உங்களுடைய நிதி சம்பந்தமான விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. மாதம் பிற்பகுதியில் சூரிய பகவான் இந்த சொல்லுவாங்கல்ல, பிற்பகுதின்றப்போ சூரிய பகவான் என்ன பண்ணுவார்னா உங்களுக்கு நிதி அந்த அதாவது தகப்பன் சூரிய பகவான், மகன் சனி பகவான். அப்போ இவங்க 2 பேரோட இதுவுமே மிதுனராசிக்காரங்களுக்கு வந்து நிதின்ற விஷயத்தில் வந்து ஒரு விதமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. அப்படின்ட்டு இருக்கும்போது சூரிய பகவான் என்ன பண்ணுவார்னா உங்களுடைய எந்த இவர் முடக்கிறாரோ, உங்களுடைய இதை கவனம் செலுத்த வைக்கிறாரோ சனி பகவான், அதே சூரிய பகவான் வந்து உங்களுடைய பணப்பற்றாக்குறையை சரி செய்துக்கான ஒரு மாற்றத்தை உண்டாக்கி கொடுப்பார். அது இந்த சரிங்களா? அது மட்டும் கிடையாதுங்க. மாத தொடக்கத்தில் ஒரு விஷயத்த சொல்லணும். உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு வந்து மிதுனத்துக்கு கரெக்டாக 12ஆம் இடத்துல வந்து குருவும் செவ்வாயும் இருப்பாங்க. அப்போ செலவுகள் கொஞ்சம் வரும். நம்மளுக்கு வரவு வந்தால் லாபம், செலவு வந்தால் செலவு அப்படின்னு இருக்கும்போது வரவை தாண்டி செலவுகள் இருக்கும். அப்போ அதில் கொஞ்சம் இது பண்ணுங்கள். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லிக்கிறேன். இதை சரி பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கா? இந்த பொருளாதாரத்துக்கு மட்டும் ஒரு வாய்ப்பு இருப்போம். உங்களுடைய குலதெய்வ வழிபாடு கொஞ்சம் இது கை கொடுக்கும். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இந்த காலகட்டங்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கே தெரியும் ஆடி மாதம் பிறக்குது. இந்த ஆடி மாதம்ன்ற விஷயம் வந்தாலே நம்ம வந்து ஆன்மீகத்தில் ரொம்ப ஒரு வழிபாட்டுக்குள்ளே போவோம். அப்போ இந்த ஆடி மாதத்தில் உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் போய் வணங்கிட்டு வரும்போது பொருளாதாரம் சம்மந்தமாக மிதுனராசிக்காரங்களுக்கு ஒரு முன்னேற்றம் உண்டுங்க. ஏன்னா செலவுகள் காட்டுதுங்க. அதே உங்கள் செலவை நீங்கள் சுப செலவை மாற்றலாம். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கலாம். தேவையற்ற பொருட்களை வாங்குறத தவிர்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா இது அடுத்த இதாக கடனுக்குள்ளே கொண்டு போயிடும். ஏன்னா புதனுக்கு கடனுக்கும் ஒரு தொடர்பு உண்டு மிதுனராசிக்காரங்கள். அப்படின்ட்டு இருக்கும்போது தேவையற்ற கடனை தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க. அதே நேரத்துக்கு ஆகஸ்ட் 26ஆம் தேதி வந்து செவ்வாய் வந்து அப்படி மிதுனராசிக்கு வந்துருவாப்புல, உங்கள் வீட்டுக்கே வராரு. அப்படின்ட்டு இருக்கும்போது அது என்ன ஆகும்னா, எந்த அளவுக்கு உங்களுக்கு செலவு அவ்வளோ அதிகமாக இருக்கும், அந்த செலவுகள் அப்படி குறையும். ஏன்னா செவ்வாய்க்கும் பணத்துக்கும் ஒரு தொடர்பு உண்டு, புரியுதுங்களா? அப்படின்ட்டு இருக்கும்போது உங்களுக்கு அந்த பணம், அதே நேரத்துக்கு உங்களுக்கு வந்து செவ்வாய்க்கு வந்து அந்த வீடு பகை வீடு. அப்படி இருந்தாலுமே ஒரு விஷயம் உண்டுங்க, அவர் கொஞ்சம் தான் குறைப்பதை தவிர முழுசையும் குறைக்க மாட்டார். அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க? சரி, நம்மளுக்கு செலவுகள் கம்ப்ளீட்டாக குறையும் அப்படின்னு நினைப்பீங்க. நான் குறையாது. என்ன ஒரு விஷயம்னா, செவ்வாய் வரும்போது என்ன மருத்துவம் சார்ந்த செலவுகள் வரும். அந்த செலவுகளை நீங்கள் பார்த்து அப்போ உங்களுடைய உடல் ஆரோக்கியம் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டத்தில் வந்து நல்லா புரிஞ்சுவாங்க, உங்களுடைய எதிர்காலத்துக்கு சார்ந்த முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் கொஞ்சம் கையில் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் வாய்ப்பு உண்டு. அதுக்கானது உங்களை தேடி வரும். அதாவது பொருளாதாரம் சார்ந்த முன்னேற்றத்திற்கு முதலீடு சம்பந்தமான விஷயங்கள் அது எதுனாலும் இருக்கட்டுமே, அந்த முதலீடு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். முக்கியமான விஷயம். அதே நேரத்துக்கு பொருளாதாரம் சார்ந்த வெளிநாடு தொடர்பு லாபம் ஏற்பட வாய்ப்பு உண்டுங்க. உங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து ஏதாவது ஒரு இந்த பிஸ்னஸ்லாம் பண்ணுவாங்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட், அவங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் மிதுனராசி அன்பர்களுக்கு வந்து கொஞ்சம் சாதகமான சூழ்நிலை உண்டாயிட்டு இருக்கு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வங்கி இந்த பணம் டெபாசிட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, டெபாசிட் பண்ணுற அளவுக்குலாம் ஒரு விதமான ஒரு இது உண்டு. அது மட்டும் கிடையாது, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், சூரியன் உங்களுடைய ஜாதகத்தில் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். ஒரு 3ஆம் இடத்துக்கு மாறுவார். அப்படின்னு இருக்கும்போது அரசாங்கம் சார்ந்த லாபம் உண்டாகும். உங்களுக்கு அரசாங்கம் சார்ந்த லாபம் உண்டாகும். அது மட்டும் ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் கை கொடுக்கும். முக்கியமான விஷயம், உங்களுடைய பங்குகள், உங்களுடைய எந்த விஷயத்தையும் விட்டு கொடுக்காதீங்க. ஏன் விட்டு கொடுக்காதீங்கன்னா, இந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய செல்வம் கிடைக்கிறதுக்கு, அதாவது பணம் சம்பந்தமான விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு, அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கு ஒரு சரியான நேரம். அப்போது நீங்கள் அடுத்தவங்களுடைய வெயிட் உங்கள் மேலே ஏற்றிடாதீங்க. அடுத்தவங்களோட சுமைன்னு சொல்லும்போது உங்களுக்கு தெரியும், உங்கள் சொந்தமாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும், அடுத்தவங்களுக்கு போய் உதவின்ற விஷயம் செய்யும்போது நீங்கள் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் அடுத்தவங்களுக்கு ஒரு உதவின்னு சொல்கிற பணம் சம்பந்தமாக ஒரு உதவின்னு செய்யும்போது சரியானதுக்கு செய்யலாம், தேவையில்லாததுக்கு பண உதவி செய்யும்போது அது உங்களுக்கு ஒரு விதமான பொருளாதார நெருக்கடியை உண்டாக்கும். அப்போ அந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஆனால் பொருளாதாரம்ன்ற விஷயம் மிதுனராசி நபர்களுக்கு வந்து ஒரு ஏற்றம் இறக்கமாகவே கொண்டு போயிட்டு இருக்கும் இந்த காலகட்டங்களில். பொருளாதாரம் தாண்டி நம்ம அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, மிதுனராசிக்காரங்களுக்கு வந்து ஆரோக்கியம்ன்ற விஷயத்தை நம்ம பார்க்கலாம். ஆரோக்கியன்ற போது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் எப்படி இருக்குன்றது பார்க்கணும். நல்லா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பலவீனம் இருக்குங்க. ஏன் பலவீனம்னு சொல்கிறேன்னா, உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் சுக்கிரனோட சேர்க்கை அப்படின்ட்டு இருக்கும்போது சில விஷயங்களில் இதை சொல்லுவாங்கல்ல, மன ரீதியாக ஒரு விதமான தொல்லைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் கிடையாது, மனம் மட்டும் கிடையாது, உடல் சார்ந்த ஒரு இதுவும் இருக்குது. ஏன்னா உங்களுடைய புதன் பகவான் வந்து கரெக்டாக சந்திரனோட இடத்துல உட்காந்துருப்பாப்புல. புத்திக்காரகனும் மனசுக்காரகனும் ஒன்றாக சேரும் அப்படின்னு இருக்கும்போது ஒரு விதமான உடல் தொல்லைகளும் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த காலத்தில் கோபம் அளவு அதிகரிக்குங்க. ஏன்னா செவ்வாயோட இது காட்டுது. செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்குள்ளே வருவார். செவ்வாய் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கும்போது கோபம்
அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த கோபத்துக்கு மூலமாக என்ன ஒரு பிரச்சனை வரும்னா பிளட் ப்ரெஷர் அதிகரிக்கும், வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளும் உண்டாகும். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். அது மட்டும் கிடையாதுங்க, உடல் ஆரோக்கியம். இந்த செவ்வாய் குரு சேர்க்கைப்படுறாங்க. அப்போ அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கும்போதும் நான் ஒன்றே சொல்லிக்கிறேன், என்னதான் உடல் நலத்தில் பிரச்சனைகள் வந்தாலும் அதை சரி செய்கிறதும் இந்த கிரகங்களுக்கே அந்த பொறுப்பு எடுக்காங்க. அப்படின்னு இருக்கும்போது எவ்வளோதான் இது வந்தாலுமே இது எல்லாமே சீக்கிரம் சரியாவதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஆகஸ்ட் 22ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் பிற்போக்கு, அதாவது சொல்லுவாங்களே ஒரு வக்கரம் அடைகிறாரு. அப்போ அந்த 2ஆம் வீட்டில் நுழையும் போது நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுடைய சில விஷயங்களில் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படும், பல்வலிகள் உண்டாகும், தொண்டை வலிகள் ஏற்படும். வாக்குஸ்தானத்தில் அவர் இது பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? நான் ஒன்றே சொல்லிக்கிறேன், பெரிய பிரச்சனைகள் இருக்காது, ஆனால் இதை மருத்துவ மூலமாக சரி பண்ணுறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்கும். அப்போ அதை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் மிதுனராசி அன்பர்களுக்கு வந்து இந்த காலகட்டம், இந்த ஆகஸ்ட் மாதம்ன்ற விஷயம், ஆகஸ்ட் மாதம் கண்டிப்பாக ஒரு விதமான ஏற்றத்தாழ்வு இருந்தாலுமே நல்ல இது உண்டு. அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் உங்கள் உடல் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா சில முக்கியமான கிரகம், நம்ம சொல்லுவோம்ல சில முக்கியமான கிரகங்கள்னு சொல்லுவோம், அந்த கிரகங்கள் எல்லாருமே உங்களுடைய ஜாதகத்தில் கொஞ்சம் இதாக இருக்காங்க, ஒரு சரியில்லாத இடங்களில் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஒரு உடல் ஆரோக்கியமான பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு. அப்போ அதை நம்ம சரி பண்ண முடியும். சரிங்களா? அப்படின்னு இருக்கும்போது ஆகஸ்ட் மாதம் உங்களுடைய திருமணம், காதல், தனிப்பட்ட உறவுகள்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அப்போ மிதுனராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு அடுத்து நம்ம பார்க்க போகிறது. இதுவும் அதாவது நம்ம பார்க்குற விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு முக்கியமான விஷயங்கள் தான் பார்த்துட்ருக்கோம். காதல் உறவுகளில் உள்ளவங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் சாதகமாக தான் இருக்கும். எதுக்குன்னா உங்களுடைய 5ஆம் வீட்டில் நல்லா பாருங்களேன், 5ஆம் வீட்டுக்கு உரிய சுக்கிர பகவான் கரெக்டாக சேர்க்கைப்பட்டிருப்பாப்புல. அப்போ இந்த சுக்கிர பகவானோட இது இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு காதல் விஷயத்தில் ஒரு விதமான அந்யோன்யங்கள் உண்டாகும். அது மட்டும் கிடையாது, உங்களுடைய அன்புக்குரியவங்க மூலமும் ஒரு நெருக்கமும் ஒரு மகிழ்ச்சியும் உண்டாகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இதில் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நண்பர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, சில பேர் நண்பர், அதாவது ஒரு பாய் ஃப்ரெண்ட் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து காதல்ன்ற விஷயத்துக்குள்ளே போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவருக்கொருவர் மாற்றி உதவி பண்ணுவார்கள், அதுக்குள்ள ஒரு வாய்ப்பும் இங்கே காட்டிகிட்டு இருக்கு. உங்களுடைய காதலியை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எனக்கு வந்து எதுவுமே ஒரு லவ்ன்ற விஷயம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டங்களில் வந்து காதல் ஏற்படுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டுங்க. ஆகஸ்ட் இது நல்லா பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 25 சுக்கிர பகவான் இடம் மாறுவார். ஆகஸ்ட் 26 கேதுவோடு சேரப்போது இந்த இதில் ஒரு விஷயத்தை பார்க்கும்போது என்ன ஆகும்னா இந்த இது செவ்வாய் இந்த மாதிரி இவங்களுடைய கிரக சேர்க்கை பார்வைகள் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது என்ன ஆகும்னா நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய அன்புக்குரியவங்க இருப்பாங்க. ஏன்னா கேதுவும் வராது, கேதுவோட சுக்கிரன் சேரும்போது உங்களுடைய அன்புக்குரியவங்க இருப்பாங்க. அது லவ்வராக இருக்கட்டும் இல்லை திருமணமானவங்களாக இருக்கட்டும், ஈகோ பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த ஈகோ பிரச்சனை இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது நீங்கள் அதை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. ஏன் சொல்கிறேன்னா ஈகோ பிரச்சனை மூலமாக மோதல் ஏற்பட்டு சண்டைகள் வந்து 2 பேருக்குள்ளேயும் பிரேக்கப்ன்ற விஷயத்துக்குள்ளே போகலாம். இது வந்து மாத பிற்பகுதியில் ஒரு 15 ஒரு 20ஆம் தேதிக்கு அப்புறம் வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி சொல்கிறேன், 10 நாள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு ஆகஸ்ட் 1 ஆகஸ்ட் 20 வரைக்கும் உங்களுக்கு அவ்வளோ இது இல்லை. ஆனால் அந்த 20ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு விதமான ஏற்றத்தாழ்வுகள் அதிகமாக காட்டுது. அது வந்து கண்டிப்பாக இது வந்து திருமணமானவங்களுக்கு இது ரொம்ப முக்கியம். லவ்வர்ஸை விட லவ்வர்ஸ் கூட பேசி இது பண்ணிக்கலாம், ஆனால் திருமணமானவங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே இது அதிகமாக காட்டுறதுக்கு உறவில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வரும். அப்போ அந்த மாதிரி விஷயத்த தவிர்த்துருங்க. நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை வர தொடங்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அதுலேருந்து விலகுங்கன்னு நான் சொல்கிறேன்ல, அந்த பேச்சுவார்த்தை பேசுகிறத ஸ்டாப் பண்ணுங்கள். ஸ்டாப் பண்ணிட்டு கொஞ்சம் நவுண்டு போங்க. ஏன்னா நகர்ந்து போகிறது நல்லது. இல்லைனா என்ன ஆகும்னா உங்களுடைய உறவுகளை மோசமான நிலையை கொண்டு வந்துடும். ஏன்னா நீங்கள் உங்கள் மனைவி மேலே ஒரு விஷயம் சொல்கிறேன், கணவன் மனைவி மேலே இந்த மாதிரி ஒரு ஈகோ பிரச்சனை வரும்போது கணவன் கோவப்படும் போது மனைவி உங்களை விட்டு விலகி செல்வதற்கு சூழ்நிலைகள் ஏற்படுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு காதல் உறவாக இருக்கட்டும், தனிப்பட்ட உறவாக இருக்கட்டும். இன்னொரு விஷயம், இதில் எதுவுமே இல்லை, நான் சிங்கிளாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் சொல்லிக்கிறேங்க. அதாவது ஜோடியாக இருக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை. சிங்கிளாக இருக்கிறவங்களுக்கு வந்து புதிய காதலுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கணும்ல. ஒரு எக்ஸாம்பிள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க, அவங்க உங்களுக்கு லவ் சொல்லதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அவங்களுடைய இஷ்டத்தை உங்கள் மேலே சொல்லுவாங்க, அவங்களோட ஒரு இதை உங்கள்கிட்ட கொடுப்பாங்க, சொல்லுவாங்கல்ல, அந்த அன்பை உங்கள்கிட்ட கொடுப்பாங்க. அதுக்குரிய ஒரு கால சூழ்நிலை இங்கே ஜாதகத்தில் இதில் காட்டுது. அப்படின்னு இருக்கும்போது இந்த சூழ்நிலை, இந்த காலகட்டம்ன்ற வந்து மிதுனராசி என்பவர்களுக்கு வந்து ஆகஸ்ட் மாதம்ன்றது காதல் வாழ்க்கைன்ற விஷயத்தில் ஒரு நல்ல
ஒரு முன்னேற்றத்தை தான் காட்டுது. உறவுன்னு ஒரு விஷயம் வந்துட்டுனா ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன். உறவுன்னு ஒரு விஷயம் வந்துட்டுனா எந்த காரணம் கொண்டும் கவலைப்படாதீர்கள். ஏன்னா நீங்கள் கவலைன்ற விஷயத்துக்குள்ளே போயிட்டீங்கன்னா, ஏன்னா உங்களுக்கு வந்து புதன் அதிபதி. அப்போது நீங்கள் எல்லா விஷயத்துக்குமே கவலைப்பட்டீங்கன்னா உங்களால் எந்த ஒரு செயலையும் முடியும். அது வந்து ஒரு உறவால் உங்களுக்கு ஒரு கவலைன்ற விஷயத்துக்குள்ளே போயிட்டீங்கன்னா நீங்கள் ரொம்ப பின்னோக்கி செல்வீர்கள். அதனால தான் சொல்கிறேன், எந்த ஒரு செயலையும் செய்ய முடியாது. அதனால் ரொம்ப எதை பற்றியும் கவலைப்படாமல் நீங்கள் இது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லாருக்கும் தேவையான விஷயம் தொழில், உத்தியோகம், வியாபாரம் இதெல்லாம் பார்க்கலாம். மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் தொழில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிறப்பாக தான் இருக்கும். ஏன்னா உங்களோட ஜாதகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு கேது உட்காந்துருப்பாப்புல. நிறைய பேருக்கு இந்த நேரத்தில் வந்து உங்களோட திறமையை வெளிக்காட்டக்கூடிய, வேலை பார்க்குற இடத்துல திறமையை வெளிக்காட்டக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போதுங்க. சரிங்களா? பல்வேறு பணிகளில் நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க. எந்த ஒரு வேலை கொடுத்தாலும் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள திறமை இருக்கும். தொழில் விஷயத்தில் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஐடி ஃபீல்டில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் ஒரு விதமான முன்னேற்றம் உண்டுங்க. ஐடியில் இருக்கிறவங்களுக்கும் டெக்னாலஜி சம்மந்தமாக இருக்கிறவங்களுக்கும் ஒரு முன்னேற்றத்தை காட்டுது. அது மட்டும் கிடையாது, உங்களுடைய புத்திசாலித்தனத்தை இந்த நேரம் காட்டி எந்த சவாலான வேலையும் நீங்கள் முடிப்பீங்க. உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வரும். உங்களுடைய மேலிடத்துலேருந்து உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 10ஆம் இடத்துக்கு அதிபதி, அது ஒரு குருவோட வீடு, அங்கே ராகுவன் உட்காந்துருக்காரு. அது மட்டும் கிடையாது, அந்த குருவோட பார்வை 11ஆம் பார்வையும் அந்த இடத்து மேலே விழுது. அப்படின்னு இருக்கும்போது இந்த இதுலேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உண்மை. அது மட்டும் கிடையாது, ஸ்டேட்டை விட்டு ஸ்டேட்டை போய் வேலை பார்க்கறதுக்குள்ள வேலை வாய்ப்பு வருதுங்க. சில பேருக்கு மாற்றம் வரும். இப்போ ஒரு தமிழ்நாட்டில் இருந்துட்டு பெங்களூரில் போய் வேலை பார்க்கறதுக்குள்ள வாய்ப்பு இருக்கலாம், இல்லை நார்த் இந்தியா கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் இருந்துட்டு இருக்கலாம். இதை தவிர்த்து இன்னும் சொல்ல போனால் உங்களுடைய அதாவது சொல்லுவாங்கள்ல, அந்த பயணம்ன்றது வந்து வெளிநாடு போகிறதுக்குள்ளே வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாட்டில் போய் வேலை பார்ப்பாங்க பார்த்தீங்களா, அது கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒன்று, வேலைன்ற விஷயத்தில் கொஞ்சம் பிஸியாகிருவீங்க. கொஞ்சம் பிஸியாக இருந்து இது பண்ணுவீங்க. ஆனால் எந்த இதனாலுமே நேர்மையாக போங்க. ஏன்னா குறுக்கு வழின்னு சொல்லும்போது இதில் எதுக்கு நான் இந்த குறுக்கு வழின்னு சொல்கிறேன்னா, உங்களுடைய ஜாதகத்தில் அதாவது 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு. 8க்குரிய சனி 9ஆம் இடத்துல இருப்பாப்புல கும்பத்தில். அவர் இப்போ வக்கர பயிற்சி அடைஞ்சிருக்காரு. அப்போ இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு யாராவது பணம் கேட்டானா கொடுத்துடாதீங்க. ஏன்னா குறுக்கு வழியில் நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் தேடி போனீங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் தான் கொண்டு வரும். அதனால் பணம் சம்மந்தமான விஷயங்களை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. சரிங்களா? அப்படின்ட்டு இருக்கும்போது ஏன் அப்படி சொல்கிறேன், இன்னொரு விஷயம் இருங்க. 6ஆம் இடத்துக்குரிய செவ்வாய் வந்து 12ஆம் இடத்துல உட்கார்றாரு, அந்த இது படிப்போம். அப்போ என்ன ஆகும்னா, உங்களை ஏமாற்றக்கூடிய நபர்கள் உங்களை சுற்றி வருவாங்க. அது மட்டும் கிடையாது, வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் திறமையாக வேலை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், பல பேர் உங்கள் மேலே ஒரு பொறாமை கொள்வாங்க. அப்போ அந்த பொறாமைகளை தாண்டி நீங்கள் ஜெயிக்கணும்னா யாரையும் கண்டுக்காமல் நீங்கள் பாட்டு உங்களுடைய வேலைகளை பார்த்துட்டு இது பண்ணிட்டுருங்க. சரிங்களா? ஏன்னா சுக்கிரன் புதன் இவங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கும்போது சக ஊழியர்களுடைய அவங்களுடைய மனநிலை ஒரு மாற்றம் உண்டாகும். புரியுதுங்களா? அப்படின்னு இருக்கும்போது இந்த நேரங்களில் வந்து நீங்கள் அவர்களை தவிர்த்துட்டு உங்களுடைய வேலைகளை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். வியாபாரத்தில் இருப்பாங்க பார்த்தீங்களா, வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து குரு பகவானுடைய ஒரு இது இருக்கிறதுனால உங்களுடைய வியாபாரம் சார்ந்த வணிகம்னு சொல்லலாம். அதில் வந்து கண்டிப்பாக ஒரு லாபம் உண்டு. லாபம் மட்டும் கிடையாது, ஒரு முன்னேற்றமும் உண்டு, ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகங்க. அது மட்டும் கிடையாது, உங்களுடைய பார்ட்னர்ஸ் இருப்பாங்க, பிஸ்னஸ்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, பிஸ்னஸ் பண்ணுறவங்கள்ட்ட வந்து பார்ட்னர்ஸ் இருப்பாங்க. பார்ட்னர்ஸ் கிட்ட கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்கள். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு ஐடியா சொல்லுவீங்க, அவங்க ஒரு ஐடியா சொல்லும்போது 2 பேர் ஐடியாவும் ஏதாவது ஒரு வகையில் இங்கே மாற்றப்படலாம். அதனால் உங்களுடைய பார்ட்னர்ஸ்ன்றது 2 பேரும் பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வந்தீங்கன்னா இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பாக தான் இருக்கும். மாணவர்களுக்கு வந்து இந்த நேரத்தில் வந்து அந்த படிப்புன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, ஹையர் ஸ்டடீஸ் 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம படிப்புன்றதுக்கு பிடிக்கணும், வேலைக்கு போக தான் நம்ம ஒரு ஹையர் ஸ்டடீஸ் எடுக்கும். அப்போ அந்த ஹையர் ஸ்டடீஸ்ன்றது வந்து கண்டிப்பாக மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த ஒரு மாதம் ஆகஸ்ட் மாதத்தில் வந்து ஒரு நல்ல பலனை கிடைக்கிற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்கு. அப்போ நீங்கள் எடுத்து செய்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான ஒரு நிலையை தான் உண்டாக்கி கொடுக்கும். அதே நேரத்துக்கு மாணவர்களுக்கு ஒரு விஷயம் உண்டு, முன்னோன்னு சொல்லிக்கிறேன், அவசரப்படாதீங்க. எந்த காரணம் கொண்டும் எதுக்கும் அவசரப்படாமல் நிதானம் காட்டுங்க. ஒரு கோர்ஸை எடுக்க போகிறீங்கனாலுமே ஒரு நிதானம், இது எனக்கு கரெக்டாக இருக்குமான்னு யோசிச்சு எடுங்க. கடைசியில் எடுத்துகிட்டு எதுக்குன்னா, இந்த டைமில் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு அது உங்களுக்கு சரியில்லைன்னா நீங்கள் தான் வருத்தப்படுவீங்க. அதனால் அதை ஒன்று பார்த்துக்கோங்க. போட்டித் தேர்வு எழுதுகிறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஏன்னா போட்டித் தேர்வுன்ற போது உங்கள் ராசிக்கு மிதுராசிக்கு 2ஆம் இடத்துல வந்து சூரியன் உட்கார்ந்துருக்காரு. அவர் 3ஆம் இடம் இருக்கும்போது உங்களுடைய நீங்கள் இப்போ எக்ஸாம் எழுதி வச்சிங்கன்னா நல்ல ரிசல்ட் வரும். இன்டர்வியூ போகிறீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த காலகட்டங்கள் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் சாதகமாக தான் இருந்துகிட்ருக்க போகுது. சரி, இந்த காலகட்டங்களில் வந்து நம்ம இவ்வளோ விஷயம் பார்த்தோம். சமூக பணியில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அதையும் நான் சொல்லிக்கிறேன். சமூக பணியில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் முடியும். ஏன்னா 2ஆம் இடத்துல சூரியன் உங்களுடைய தலைமையில் உங்களுடைய பேர் எடுத்து பேசப்பட்டு பிற்காலத்தில் அதாவது ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல
ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதுக்கான வேலையை நீங்கள் இப்போயுமே தொடங்கிருங்க. உங்களுக்கு அதுக்கான வேலையை நீங்கள் இப்போயுமே தொடங்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த காலகட்டம்ன்றது வந்து கொஞ்சம் சிறப்பாக தான் வரப்போகுது. சரி, இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு ஏதாவது வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது பரிகாரம்ன்ற விஷயத்துக்குள்ள இப்போ நம்ம வருவோம். பரிகாரம்ன்ற விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு வந்து விஷ்ணு பகவானோட சகஸ்ரநாமம் இருக்கும். நீங்கள் அதை படிக்க வேண்டாம், கேட்டாலே போதும். இன்றைக்கி தான் நம்மளுக்கு யூடியூப்லலாம் இருக்கும்ல விஷ்ணு சகஸ்ரநாமம். அதை வந்து டெய்லி உங்கள் வீட்டில் நீங்கள் யூடியூப்லேயோ இல்லை டிவிலேயோ போட்டு கேட்க உங்களோட பிரச்சனைகள், பெரிய பெரிய பிரச்சனைகளும் சரியாகுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, உங்களுக்கு அப்படி ஒரு இது இருக்குது. அது மட்டும் கிடையாதுங்க, இன்னொரு விஷயம் இருக்குது. உங்களுடைய இப்போ இந்த மிதுன ராசின்னு இருக்கும்போது உங்களுடைய நட்சத்திரங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம நட்சத்திரங்கள் தெரிஞ்சிருக்கும். திருவாதிரை, புனர்பூசம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படின்னு இருக்கும்போது இந்த நட்சத்திரக்காரர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தில் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வர்ற அன்னைக்கு மகாவிஷ்ணு கோயில் சென்று வணங்கி வர்றது ரொம்ப சிறப்பு. அல்லது புதன்கிழமை, ஒரு புதன்கிழமை, சரிங்களா? இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் பண்ணிங்கன்னா இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். மகாலட்சுமி அருள் பெற்ற கோதானம் அப்படின்னு, கோதானம் எப்படின்னா பசுமாட்டுக்கு உங்கள் கையால் ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்தா நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் கைகூடும். இது யாருக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குன்னா, ஒரு பண விஷயத்துக்காக மூவ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, ஏதாவது ஒரு தேவைக்காக அவங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணும்போது அந்த பண விஷயம் கைகூடுற மாதிரி இருக்கு. அப்போ மிதுனராசி அன்பர்களுக்கு வந்து இந்த ஆகஸ்ட் மாதம்ன்றது வந்து ஒரு சிறப்பான மாதமாக தான் அமைய போகுன்றது இந்த வீடியோ மூலமாக சொல்லிக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாம் நன்மைக்கு யூடியூப் சேனல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஜோதிட யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து இதே மாதிரி தகவல் வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? நன்றி, வணக்கம்ங்க.